சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேர்லையில் பார்க்கலாம். இதில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள், ராஜபாளையம், திருநெல்வேலி பகுதிகள் போன்ற பகுதிகளில் மட்டும் காணப்பட்ட டெங்கு இந்த ஆண்டு கேரளாவில் ஃபர்ஸ்ட் நமக்கு இதோட சேலஞ்சு வந்தது. அங்கே 13,000க்கு மேற்பட்ட கேஸ் இருக்கும்பொழுது படிப்படியாக முதல்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதன் தாக்கம் வந்து இந்த மேற்கு மண்டலத்தில் உள்ள பெரும்பாலான 12 HUDs நம்ம சொல்லுவோம், கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் இதோட பிரச்சனை உள்ளது. அதற்கு நாங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் கூட அவுட்டர் ஏரியாஸ், நம்ம திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற சில அவுட்டர் ஏரியாஸ், இதுக்கு நம்ம ரெண்டாக பிரிச்சிருக்கோங்க. ஒன்று காஸ்ட் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் இதை எப்படி தவிர்க்கிறது. இப்போ காய்ச்சல்னால ஒருபோதும் இறப்பு ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் அரசு செயல்படுறது. அதை நம்ம தவிர்க்கும் நோக்கத்துடன் இது குறிப்பாக தம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சாக்கடையிலையோ இல்லையா குப்பையினால் ஏற்படக்கூடிய நோய் அல்ல, அது இதர நோய்கள் ஏற்படும், அதை எடுக்கதும் நம்மளோட கடமை. உள்ளாட்சி அமைப்போட சொல்லியிருக்கோம். குறிப்பாக இந்த டெங்கு நோயின் தாக்கம் அதிகமாகிறதுக்கு காரணமே என்னன்னா அந்த ஹேபிட்டட். இப்போ சில ஏரியாவில் தண்ணி பற்றாக்குறையினால தண்ணியை தேக்கி வைக்கிறாங்க ஓப்பன் குடத்தோட, இல்லையா ட்ரம், சம்ப், இல்லையா பிட் டேப் இருக்கு. இதை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். சில ஏரியாவில் நம்மளோட அவ்வப்பொழுது பெய்யும் மழை இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றதில் தேங்கி இருக்கும் பொழுதோ இல்லையா மொட்டை மாடி அந்த மாதிரி உள்ள இதில் தேங்கி நிற்கும் பொழுது இந்த ஏடிஸ் கொசு உருவாகிறது. பெரும்பாலும் அது வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு அருகில் 500 மீட்டருக்குள்ள ஏரியாவில் தான் இந்த ப்ரீடிங் நடக்கிறது. இதுக்காக நம்ம 80க்கு மேற்பட்ட பூச்சியல் வல்லுநர்களை மாநிலம் முழுவதும் நம்ம அனுப்பியிருக்கோம், குறிப்பாக எக்ஸாக்ட் ஏரியாஸில். அது இல்லாமல் நம்ம 3500க்கு மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்களையும் நாங்கள் அந்த ஃபீல்டில் அனுப்பியிருக்கோம். அந்தந்த குறிப்பாக தாக்கம் அதிகம் உள்ள மாவட்டமான சேலம், கோயம்புத்தூர், அதே மாதிரி சில பொள்ளாச்சி சில பகுதிகள், அதே மாதிரி திண்டுக்கல், பழனி, அதே மாதிரி தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி, குறிப்பாக 35 கிராமங்கள் நமக்கு திருவேண்டரத்தை ஒட்டியுள்ள கிராமங்கள் மற்றும் மற்ற ஏரியாக்கள்லையும் இதோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போர்க்கால அடிப்படையில் ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்னு 416 நகர மருத்துவமனைகள், அது இல்லாமல் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக சொல்லியிருக்கோம். சில ஏரியாவில் வாட்ஸ்அப்லாம் தவறுதலாக செய்தி என்னன்னா மருந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. டெங்குங்கிறது ஒரு விதமான வைரஸ் காய்ச்சல். இந்த காய்ச்சலும் அனைத்து 99 விழுக்காடு தானாக குணமாகக்கூடிய காய்ச்சல். இதுக்கு வேக்சின் கிடையாது, இன்னமும் ஆராய்ச்சியில் தான் இருக்கு. இந்த வாட்ஸ்அப்லாம் வேக்சின் கொண்டு வந்திருக்கலாமே, இது ஆராய்ச்சியில் 4 வகையான சீரோடோப்ஸ்னால உருவாக்கக்கூடிய காய்ச்சல். இதற்கு தேவையானது நம்ம ஃபீவர் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட். 1 விழுக்காடு நபர்களுக்கு டெங்கு ஷாக் சிண்ட்ரோமோ இல்லையா தட்டணுக்கள் குறைந்து ப்ளீடிங் சிம்டம்ஸ் வரும். அதற்காக தான் நான் பொதுமக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் நாங்கள் வேண்டுகோள், லேட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு காய்ச்சல் வரும்போது மருத்துவர் அணுகுங்க அறிவுரை வழங்கியிருக்கோம். குறிப்பாக ஃபீல்டில் நம்ம தேடி செல்லும் கேம்ப்ஸ் கூட நடத்தியிருக்கோம். இருப்பினும் அந்த சில நிகழ்வுகள் இந்த மாதிரி நெக்லெக்ட் ஆகும்போது டிலே ட்ரீட்மெண்ட்னால சில ஏரியாவில் இறப்புகள் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்கு IMA, IAP மூலமாகவும் நம்ம அனைவரையும் WHO புரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம், அதை பண்ணுறோம். இன்னொன்று பொதுமக்களுக்கு நம்ம 2012 ரொம்பவே உறுதுணையாக இருந்தது இந்த நிலவேம்பு கஷாயம். அதையும் நம்ம லிபரலாக குடிக்க சொல்லியிருக்கோம். அதில் ரெசிஸ்டன்ஸ் பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஜென்ரலாக ஓவர் தி கவுண்டர் சேல்ஸ் மருந்து சாப்பிடக்கூடாது. குவாக்ஸ், போலி மருத்துவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தானாக மருந்து, இது உடம்பு வலின்னு சொல்லி ஐபுப்ரோஃபன் எல்லாம் சாப்பிட்றாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லி அறிவுறுத்த பண்ணோம். போர்க்கால அடிப்படை எங்களோட ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் களப்பணியில் தான் இருக்காங்க. உள்ளாட்சி அமைப்பும் நாங்கள் இன்டென்சிவாக பர்டிகுலர்லி எடப்பாடி போன்ற பகுதிகளில் அதே மாதிரி பல்வேறு ஏரியாவில் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் பள்ளி, அதே மாதிரி நம்ம மக்கள் சேரும் இடங்கள்லையும் இந்த ஆக்டிவிட்டிஸை இன்டென்சிஃபை பண்ணிருக்கோம். சார், இப்போ ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடியில் இப்போ ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் போய் அட்மிட் ஆகும்போது எங்களை சேர்க்கல, அதுக்கப்புறம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுல டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காமிக்கிறாங்க, ஒரு ரிலக்டண்டா இருக்காங்க இந்த மாதிரி கேசஸ் இல்லைங்க. அது மிகவும் தவறான கருத்துங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கு ஆல்மோஸ்ட் 65,000 இன்பேஷண்ட் பெட்ஸ் அரசுல இருக்கு. இன்ஃபேக்ட் 2-3 வாரத்துக்கு முன்னாடி உல்டா செய்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா, ஏதோ தனியார் மருத்துவமனையில் வைக்கக்கூடாதுன்னு அரசு ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த மாதிரி பல வதந்திகள் இருக்கு. இந்த மாதிரி குறிப்பாக சில மருத்துவமனைகள் நம்ம என்ன சொல்றோம்னா, தட்டணுக்களை உடனடியாக பார்க்க சொல்றோம். அதே மாதிரி காய்ச்சல் இருக்கும்போது அவருக்கு ஏதாவது அந்த பிளாஸ்மா லீக்கேஜில் அந்த ப்ளீடிங் சிஸ்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏதாவது அந்த பிளாஸ்மா லீக்கேஜ் இருக்கான அதெல்லாம் மருத்துவர் மூலமாக பார்க்க சொல்றோம். ஏதாவது மருத்துவமனையில் படுக்கை வசதி இல்லைன்னா அதை உடனடியாக ரெஃபர் பண்ணுறதுக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சொல்லியிருக்கோம். எந்த மருத்துவமனையிலையும் பேஷண்ட்டை சேர்க்கக்கூடாதுங்கிற அறிவுறுத்தல் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கை கொண்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் காய்ச்சல் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஜென்ரலாக அதை
பிரசவம் போன்ற இதுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த பகுதியிலையும் இதற்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம். குறிப்பாக நம்ம மூத்த மருத்துவ வல்லுநர்கள் மூலமாக இந்த டெங்கு காய்ச்சல் ட்ரீட்மெண்ட்டுக்கான இதை வந்து நம்ம போத் பிரைவேட் செக்டார் மற்றும் இதர செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பண்ணுறோம்.